கடந்த மார்ச் 6ஆம் தேதி இடி டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தில் ரைடு பண்ணாங்க. ஏன் ரைடு பண்ணோம், எதற்காக ரைடு பண்ணோம் அப்படின்ற எந்த ஒரு காரணத்தையுமே இடி தரப்பு சொல்லவே இல்லை. எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் நீங்கள் ரைடு பண்ணீங்க அப்படின்ற அமைச்சர் கேட்டும் கூட அதற்கு எந்த பதிலையுமே இடி வெளியிடவே இல்லை. ஆனால் சரியாக மார்ச் 14ஆம் தேதி தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது அந்த நிதிநிலை அறிக்கை பேசுபொருளாக மாறிடக்கூடாது என்பதற்காகவே அன்னைக்கு பார்த்து இந்த இடி 2 பக்க அறிக்கையை வெளியிட்டாங்க. அதாவது 1000 கோடி ரூபாய் அளவுக்கு டாஸ்மாக்ல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, இதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் சரி தமிழ்நாடு பாஜகவும் சரி எப்படியெல்லாம் ஊழல்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டாங்க. போராட்டம் என்ற பேரில் அவங்க பண்ண அட்ராசிட்டி எல்லாத்தையும் பார்த்தோம். சமீபத்தில் கூட 5000 டாஸ்மாக் கடையை நாங்கள் போய் இழுத்து மூட போகிறோம், அங்கே போய் ஸ்டாலினுடைய படத்தை ஒட்ட போகிறோம், மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, ஸ்டாலின் தான் A1 அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப பிதற்றினாரு. ஆனா எல்லாத்துக்குமே கூடி வச்சு ஒரு ஆப்பு இறங்கிட்டாங்க கோர்ட். அதுக்கு காரணம் இந்த இடி தான். இடி தன்னுடைய சட்டத்தை அத்துமீறி பயன்படுத்தி இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட ஒரு முறை அல்ல 2வது முறையும் கொட்டு வாங்கி இருக்கு. இடியும் பிஜேபியும் இப்படிப்பட்ட அரசியல் செய்வதில் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றக்காண்டி திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நேற்றைக்கு முன்தினம் சட்டமன்றத்து அலுவலகத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் கார்ல ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாரு. அதன் பின்பு பாத்தீங்க அப்படின்னா திடீராக டெல்லி பயணம் செந்தில் பாலாஜி அப்படின்ற செய்தி வந்துச்சு. ஏன் செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போனார் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படமும் இப்ப வெளியாக இருக்கு. ஏன் போயிருக்கிறார் அப்படின்னா அங்க மூத்த வழக்கறிஞரான முகுல் ரோஹத்தி அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. சந்திச்சு விடிய மீட்டிங் போட்டிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. இந்த மீட்டிங் முடிஞ்ச மறுநாள் காலையிலேயே செந்தில் பாலாஜி அவர்கள் தரையிறங்க இன்னைக்கு காலையில ஈடுக்கு எதிராக தடை வாங்கிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி என்ன கோர்ட்ல நடந்துச்சு இப்ப பார்க்கலாம். ஈடிக்கு எதிராக டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் 3 மனுக்களை சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. இந்த வழக்கு என்பது இன்னைக்கு அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார். இந்த 2 நீதிபதிகள் தான் ஈடிக்கு இப்ப தடை போட்டிருக்கிறாங்க. டாஸ்மாக் நிறுவனம் சார்பாக மூத்த வழக்கறிஞரான விக்ரம் சௌத்ரி டெல்லியில இருந்து ஆஜரானார். அதே போல தமிழ்நாடு அரசின் சார்பாக அட்வொகேட் ஜெனரல் PS ராமன் அவர்களும், இடி சார்பாக அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் இருக்கக்கூடிய ASD-ஆக இருக்கக்கூடிய ARL சுந்தரேசன் அவர்களும் ஆஜரானாங்க. இதுல தான் அனல் பறக்கும் வாதங்களே வந்துச்சு. முதல்ல டாஸ்மாக் சார்பாக ஆஜரான விக்ரம் சௌத்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் எப்படி நடந்துள்ளது அப்படின்றத இடி கண்டிப்பாக சொல்லியே ஆயிருக்கணும். ஆனா அவங்க எதற்காக ரைடு வந்தோம் அப்படின்றதையும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. எந்த FIR காப்பி ECIR காப்பி என்ன அப்படின்றதையும் எங்க கிட்ட தர மறுத்திருக்கிறாங்க. இது சட்டவிரோத ஒரு ரைடு, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாதத்தை வைக்கிறாரு. அது மட்டுமல்ல, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடி தன்னுடைய அதிகாரத்தை மீறி ரைடு பண்ணியிருக்கிறாங்க, உரிய அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க, பணியாளர்களுடைய உரிமையை பறிச்சிருக்கிறாங்க, மொபைல் போனை பறிச்சாங்க, பிரைவசியை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல வாதங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பா சில பணியாளர்களை எல்லாம் 60 மணி நேரம் இவங்க விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. காலையில ஆரம்பிச்ச விசாரணை என்பது நைட்டு 1 மணி வரைக்கும் விசாரிச்சுட்டு மறுபடியும் காலையில 8 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஆண் பணியாளர்களா இருந்தா கூட பரவாயில்ல, அதுவே தப்பு. ஆனா பெண் பணியாளர்களையும் இதே போன்று இடி அத்துமீறி நடத்தி இருக்கிறாங்க. இப்படிதான் 3 நாட்களாக இடி ரைடு என்பது டாஸ்மாக் அலுவலகத்தில் நடத்தப்பட்டுச்சு. ஒரு பொதுத்துறை நிறுவனத்திற்கு உள்ள ரைடு பண்ண நுழையணும் அப்படின்னா அதற்கு உரிய ஆவணங்களை காமிச்சிட்டு உள்ள நுழைஞ்சிருக்கணும். அதே போல தமிழ்நாடு அரசு கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும். ஆனா எதுவுமே பண்ணாம இவங்க இஷ்டத்துக்கு உள்ள நுழைஞ்சு பணியாளர்களை இப்படி ரொம்ப மோசமா நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் தரப்பு சொல்ல, அரசு வழக்கறிஞரான PS ராமன் அவர்களுமே ஆமா, பெண் பணியாளர்களை கூட இவங்க இரவு 1 மணி வரையும் வச்சுட்டு மறுபடியும் காலைல 8 மணிக்கு வர சொல்லி இருக்கிறாங்க, ரொம்ப அவஸ்தைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை அவரும் வச்சாரு. உடனே இந்த இடி உள்ள போகுது, நாங்க யாரையும் சிறைப்பிடித்து வைக்கல, எல்லா பணியாளர்களையுமே அவங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டு திரும்பவும் வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வாதத்தை வச்சாங்க. உடனே குறுக்கிட்ட நீதிபதிகள் தரமான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. செக்ஷன் 17 படி நீங்க ஒரு இடத்துக்குள்ள அத்துமீறி நுழையக்கூடாது, நீங்க யாருன்னு அவங்க கிட்ட கண்டிப்பா சொல்லியிருக்கணும். ஏன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் தான் ரைடு பண்ணணும், நீங்க டைரக்டர் கிடையாது. அப்படின்றப்ப நீங்க யாருன்னு முதல்ல சொல்லியிருக்கணும். அதே போல நீங்க செய்தது எப்படி தற்செயல் நிகழ்வுகளுடன் தொடர்புடையது அப்படின்றதையும் நீங்க காட்டணும். மொபைல் போன்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க பறிச்சிருக்கீங்களே, இது பிரைவசியை மீறுவது இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, உடனே இடி தரப்பு ஆஜரான ARL சுந்தரேசன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்கள நாங்க விடல அப்படின்ற குற்றச்சாட்டையே நாங்க மறுக்கிறோம், நாங்க எல்லாரையும் நாங்க விட்டோம் அப்படின்ற பதில கொடுக்குறாரு. உடனே நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா,
டாஸ்மாக் உடைய அதிகாரிகள் தனியாக ரிட் மனுவை தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடந்துருச்சு அப்படின்றத எங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். அவர்களுடைய முதன்மையான வாதமே நீங்க வாட்ச்மேன் கிட்ட இருந்து A to Z வரையிலான உரிமைகளை அனுமதிக்கவில்லை அப்படின்றதுதான். அது போக டே டைம்ல தான் நீங்க ரைடு என்பது பண்ணணும், நள்ளிரவுல ரைடு என்பது பண்ண முடியாது. நீங்க நள்ளிரவுல ரைடு பண்ணல அப்படின்றதெல்லாம் எங்க கிட்ட போய் சொல்ல வேணாம். எல்லா செய்தித்தாள்லயுமே உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்றது வெளியாயிருச்சு. கோர்ட் என்ன சொல்லுச்சு, டே டைம்ல மட்டும்தான் ரைடு பண்ண சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு சமீபத்துல தீர்ப்பே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீங்க அத்துமீறி இருக்கிறீங்க. எல்லா பணியாளர்களையும் வெளியவே போக முடியாத அளவுக்கு அங்க என்ன ஒரு ஆபத்தான சூழ்நிலை நிலவுச்சு, அதையாவது எங்க கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு இன்புட் இருக்கு அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்கிற முடியுது. அதற்காக பல மணி நேரங்கள் ஒரு அலுவலகத்தை உங்களால கண்ட்ரோல்ல வைக்க முடியாது. அப்படியே அலுவலகத்துல கண்ட்ரோல் வைக்கணும் அப்படின்னா விசாரிக்க காரணம் என்ன அப்படின்றத அவங்க கிட்ட நீங்க சொல்லி இருக்கணும். அதுதான் அவங்க வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டை. எதற்காக ஈடி வந்தாங்க, எதற்காக ரைடு பண்ணாங்க, எதற்காக இவ்வளவு கட்டுப்பாடுகள் போடுறாங்க அப்படின்ற காரணத்தை கூட நீங்க சொல்லல அப்படின்றத அவங்க வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டை இருக்கு. இப்படி கோர்ட் வந்து ஈடியை பந்தாடிக்கிட்டு இருக்கும் போதே ஈடி தரப்புல ஆஜரான ARL சுந்தரேசன் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு ஒரு டைம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டார். உடனே கோர்ட் வந்து மார்ச் 24 வரைக்கும் உங்களுக்கு டைம், ஈடி தன்னுடைய பதில் மனுவை தாக்கல் பண்ணணும். வெறும் பதில் மனு மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த வழக்கே வந்து தமிழ்நாடு அரசு ஏன் போட்டாங்க அப்படின்னா ECIR காப்பியை வந்து ஈடி கொடுக்கணும் அப்படின்றதான். ஏன்னா ஈடி வந்து ஒரு போலீஸ் கிடையாது, நேரடியா வந்து யார் மேலே வழக்கு போட்டு அவங்கள வந்து ஜெயிலில் அடைக்க முடியாது. அந்த மாநில அரசு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாகவே ஏதோ ஒரு வழக்கை போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த FIR வச்சுதான் ஈடி என்பது விசாரிக்க முடியும். அது அதிகாரம். அப்படிதான் செந்தில் பாலாஜி வழக்கை அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு வச்சுதான் ஈடி விசாரிச்சாங்க. அதன் அடிப்படையில் டாஸ்மாக்ல ஊழல் நடந்ததாக எந்த FIR அடிப்படையில் இவங்க ECIR இவங்க தரப்பு FIR போட்டாங்க, அந்த FIR காப்பியை கொடுங்க அப்படின்றதான் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய வாதமா இருந்துச்சு. அந்த ECIR காப்பியையும் தர வேண்டும். எந்த FIR அடிப்படையில் நீங்க இந்த ரைடு பண்ணீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். உங்ககிட்ட இந்த வழக்கு சம்பந்தமாக என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ அத்தனையுமே கோர்ட்டுக்கு முன்னாடி மார்ச் 24 சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான பதிலடி கொடுத்துட்டாரு. வெறுமான சப்மிட் பண்ணணும் மட்டும் சொல்லல, அது வரைக்கும் இந்த வழக்குல மேற்கொண்டு எந்த விசாரணையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈடிக்கு ஒரு தடையும் போட்டாரு. இதனால ஈடி தரப்பே ஆடி போச்சு. ஏன்னா ஒரே நாள்ல இப்படி நமக்கு தடை கிடைக்கும் அப்படின்றத ஈடி வந்து எண்ணி பார்க்கவே இல்லை. இது வழக்கு எப்படியும் வந்து தள்ளி வைப்பாங்க, நம்ம மனுவை கேட்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிதப்புல இருந்த ஈடிக்கு ஒரே நாள்லயே தடை வாங்கிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின். இதனால ஆடி போயிருக்காங்க பிஜேபி உடைய மேலிடம். வெறுமன ECIR காப்பியை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள்லாம் யாரையும் வந்து பிடிச்சு வைக்கல, சிறைப்பிடிக்கல, யாரையும் வெளியே விடலன்னு சொன்னாங்கல்ல, அதற்கு ஆப்பிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசுடைய அட்வொகேட் ஜெனரலான PS ராமன் கிட்ட கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்க டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்துடைய CCTV காட்சிகள் இருக்கும் தெரியுமா, அது அத்தனையுமே எங்க கிட்ட சப்மிட் பண்ணுங்க. அந்த CCTV காட்சியை வச்சு இவங்க எல்லா பணியாளர்களையும் வெளியிட்டாங்களா, நள்ளிரவுல ரைடு பண்ணாங்களா, பெண்களுக்கு இதே மாதிரியான பிரச்சனை இவங்க கொடுத்தாங்களா அப்படின்றத நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற இன்னொரு CCTV உத்தரவையுமே போட்டாரு நீதிபதி. அப்போ மார்ச் 24 ஈடிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆப்பு இருக்கு அப்படின்றத இதன் மூலமாகவே நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது. செந்தில் பாலாஜி வழக்குலையுமே இதே மாதிரிதான் சட்டவிரோதமாக அவங்க வந்து ரைடு பண்ணாங்க. எந்த ஒரு காப்பியுமே கொடுக்காம இருந்தாங்க. கோர்ட்டுக்கு போன பிறகு அங்க கோர்ட்ல காப்பியை கொடுத்து கடைசி வரைக்கும் பென்டிரைவை ஏன் மாத்தினதுக்கு பதில் இல்லை, பென்டிரைவ்ல உள்ள ஃபைலை காட்ட சொன்னதுக்கு பதில் இல்லை, எதுவுமே சொல்லாதனால செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றமே வந்து ஜாமீன் கொடுத்து வெளியே விட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜி அந்த ஃபைல் என்ன, பென்ட்ரைவ் உள்ள ஃபைலை ஈடியால காட்ட முடியல. அப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாமலை பேச்சை கேட்டுதான் ஈடி வந்தாங்க. செந்தில் பாலாஜி விஷயத்திலேயே ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அடியை வாங்க முடியாம அந்த அடியோடைய அந்த வடு கூட மாறாம இருக்கும் போது மறுபடியும் 2026 தேர்தலில் அண்ணாமலைக்கு உதவணும் அப்படின்றக்காக அண்ணாமலையோட பேச்சை கேட்டு டாஸ்மாக் அலுவலகத்தை ரைடு பண்ண வரேன்னு சொல்லிட்டு அங்கேயுமே முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட வசமா சிக்கி இன்னைக்கு ஒரே நாள்ல தடை வாங்கி ஓட்டம் பிடிச்சிருக்கிறாங்க இந்த ஈடி. என்ன அண்ணாமலை உங்களுக்கு இப்ப சந்தோஷமா? ஈடி அப்படின்னாவே ஆட்சியவே கவிழ்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதான் தெலுங்கானா, சத்தீஸ்கர், டெல்லி, ராஜஸ்தான்ல உள்ளிட்ட மாநிலங்கள்ல பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா தமிழ்நாடுன்னு வந்துட்டா ஈடி அப்படின்னாவே ஒரு ஜோக்கர் அமைப்பு அப்படின்றதுக்கு மாறியதற்கான மெயின் காரணமே நீங்க தான்.
உங்களால தான் இன்னைக்கு இடி கோர்ட்ல அசிங்கப்பட்டது இல்லாம மக்கள் மன்றத்திலையும் அசிங்கப்பட்டு நிக்குது. அப்போ டாஸ்மாக் ஊழல், 1000 கோடி ஊழல், நாங்க பிரம்மாண்டமான ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் அண்ணாமலை கஷ்டப்பட்டு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஈடியை வச்சே ஸ்டாலின் அதை உடைச்சு எரிஞ்சிருக்கிறார் அப்படின்றதான் என்னுடைய பார்வையா இருக்கு. இப்படிதான் ஏற்கனவே மணல் குவாரிகளை நாங்கள் ரைடு பண்ண போறோம், அதன் மூலமா அமைச்சர் துரைமுருகனை நம்ம சிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெகா பிளானை போட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மணல் குவாரிகளை எல்லாம் ரைடு பண்ணாங்க இடி. ஆனா உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டாங்க, அப்படின்னா உங்களுக்கு மணல் குவாரிகளை ரைடு பண்ணுவதற்கு அதிகாரமே கிடையாது, அது தமிழ்நாடு போலீஸ் செய்ய வேண்டிய வேலை, உங்களுக்கு அப்படி என்ன அதிகாரம் இருக்கு, உங்களால் அதை விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈடிக்கு அப்பவே தடையை போட்டாங்க உயர்நீதிமன்றம். அதே பாணியிலேயே நீ என்ன டாஸ்மாக் அலுவலகத்தில் போய் ரைடு பண்ற, உனக்கு அந்த அதிகாரமே கிடையாது, அப்படியே நீ ரைடு பண்ணுவதாக இருந்தா நீ எதற்காக வந்திருக்க, நீ யாரு அப்படின்றத சொல்லி காமிச்சல பண்ணிருக்கணும். ஓ இஷ்டத்துக்கு நீ நள்ளிரவுல ரைடு பண்ணுவியா, பாம்பே கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத சுட்டி காட்டியே மறுபடியும் அதே சென்னை உயர்நீதிமன்றம் இன்னொரு தடையை போட்டதுதாங்க இந்த ஈடிக்கு. ஆக மொத்தத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல மட்டும் ஈடிக்கு இது வரைக்கும் 2 தடை கிடைச்சிருக்கு. அந்த 2 தடையுமே எப்படியாவது தமிழ்நாடு அரசின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வச்சிடலாம், எப்படியாவது 2026 தேர்தலில் திமுக ஒரு ஊழல் அரசுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஈடியும் பிஜேபியும் போட்ட அந்த பெரிய பிளான் தான் இன்னைக்கு அது சுக்குநூறா உடஞ்சிருக்கல. இந்த ஈடி ரைடை வச்சுக்கிட்டு பிஜேபி தான் ஈடியை கையில வச்சுட்டு பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுமே ஈடி ரைடை கேள்வி கேட்டு பாருங்க 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. நேற்றைக்கு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பணியூர் விட்டு வெளியே வராத விஜய் பாருங்க மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு, ஈடி கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அன்னைக்கு ஈடிக்கு துதிபாடினாரு. இன்னைக்கு ஈடிக்கு மிகப்பெரிய ஆப்போசிட்டாங்களே கோர்ட்டு. இப்ப இந்த விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் மக்கள் மன்றத்துல என்ன பேச போறாங்க, என்ன விஜய் ரைடு நடந்தாவே ஊழல் நீங்களே, உங்களுக்கு தான் இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்துச்சு, அப்போ நீங்களும் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொன்னா எப்படி அது பொருந்தாதோ அப்படிதான் தமிழ்நாடு அரசுக்கும். இந்த டாஸ்மாக் வழக்கை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஈடிக்கு பின்னாடி போனாங்களோ அவங்கெல்லாம் பிஜேபியோட கைக்கூலிகள் அப்படின்றத இந்த ஒற்றை வழக்கே அம்பலப்படுத்தி விட்டுருச்சுன்னே சொல்லலாம். வர மார்ச் 24ஆம் தேதியும் ஈடிக்கு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கு. அந்த சம்பவத்தையுமே கண்டிப்பாக நம்ம வீடியோவில் விரிவா பேசலாம். நன்றி.